கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம செம்ம கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்களா? வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கிறங்காட்டி இதில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பில் போட்டு இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணிவிட்டு இது கூடயே 4 மணி நேரம் ஊற வச்சுருக்க வடைப்பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் போட்டுக்கலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பில், கொத்தமல்லி, சோம்பு, உப்பு, அது கூட ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு போட போகிறேன். பச்சரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா வடை உதிராமையும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதனால தான் நான் வாழைப்பூ கூட வடைக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு போட்டிருக்கேன். இது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் லேஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் கையில் இந்த மாதிரி லேஸாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு இந்த வாழைப்பூ வடை செய்கிறப்ப எண்ணெயை நல்லா காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அப்படின்னா வடை போட்ட உடனேயே கருகி போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் காய்ஞ்ச உடனேயே ஸ்லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா செம்ம கிறிஸ்பியான வாழைப்பூ வடை, ஹெல்த்தியான வடை வீட்லேயே ரெடி ஆகிடும். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.